அவ்வளோதான் ஆரம்பிச்சாச்சு. ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்டாண்ட் ஆஃப் தண்டா அப்பாடி ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கார்டிங்க. வீடியோ பார்ப்பாங்க 37 பேர் பார்த்தாங்க. அந்த 37 பேர் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சோமேஷா அவ்வளோ பேசுவான், நீ பேச மாட்டேங்கிற. பின்ன ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கார்ட் வந்து போதையில் இருக்கான். ஆமாம் பாம் எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். என்னடாச்சு ஸ்க்ரீன் ஷேக் ஆகுதுடா தானே. ஏய் சப்பா ஆர்பிடி சாப்பரை வச்சு அழிச்சுட்டான்டா. எனக்கு வேறு லாக் ஆகுதுன்னு தெரியல, ரெக்கார்டிங் இருக்கிறதுனாலயா. ஜெயிச்சிட்டோமாரா, இவன் கேம்ப் அடிக்கிறதுலேயே நம்ம ஜெயிச்சிடுவோம். அவனுங்களே சூசைட் பண்ணிப்பானுங்க. ஒரு ட்ரிப்ளிங் போட்டிருப்பான். பின்னாடி போடுறான். ஒரு நிமிஷம் இருக்கும்போது ஏன்டா பிளான் பண்ணுறானுங்க? பாரா நம்ம 2 பேரும் இவனுங்க 2 பேரும் செம்மையாக ஆடுறானுங்க. C4 சுத்தம் செத்துவான் இப்போ. அதுதான் பார்க்கல அவன். ஸ்ட்ரெயிட்டாக அவன்கிட்ட ஓடி போகிறான். அவன் நின்றுட்டு இருக்கான் அங்கே பின்னாடி. எனக்கு ஸ்க்ரீன் அப்படியே ஷேக் ஆகுதுடா, சுடவே இல்லைடா, லேக் ஆகுது. வா என் கூடயே வா. இங்கே ஸ்னைப்பர் இருக்கும் ஸ்ட்ரெயிட்டா. என்னடா எவனுமே என் கூட இல்லை. பாவீங்களா சுத்துறான்டா அவன். என்ன ப்ரோ ஸ்பியர் வச்சு அடிச்சிட்டான். ஐய 1v3யா? ஏய் எப்படிடா அடிக்கல? ஏய் அந்த கரும் பிடிச்ச கண்ணி இது சுடவே சுடாதுடா. நான் சத்தியமாக சொல்கிறேனே, அந்த S3E6 என்னை சாவடிச்சானே. சே அந்த கன்னை பார்த்தோன்னே ULRன்னு நினச்சேன்டா. அது சுடாதுடா ULR. அதே மாதிரி இருந்தது. டவுன்லோட் பண்ணல ரிசோர்ஸஸ். ஃபஸ்ட்டு போய் அவன் சாவறான்னு பார்ப்போம். நீங்கண்ணே ஃபஸ்ட்டு பெத்து சாவம் பாரு டங் அப்படின்னு. சாவடிச்சிட்டான்டா. வால் பேங்க் குத்து சாவடியும். இப்போ செத்துருவான். ஏஸ் கொடுக்கணுமா கார்டில் இருந்தா? உனக்கு சத்தியமாக ஏஸ் வராது, செத்துருவேன். ஐயே வாய் வச்சேன். எங்கே இருக்கானுங்க? நல்ல வேலை ஃப்ளாக் ஜாக்கெட் வச்சு. சார்ஜர் வேறு இருக்குனால மூமெண்ட் வர மாட்டேங்குது. ஐயோ பின்னாடியா? எனக்கு அங்கே தான்டா வந்தான். ஏய் அவனுக்கு வால் பேங்க் வருதுடா. ஓப்பா
நல்ல வேலை ரீலோட் பண்ணியிருந்தான், இல்லை சாவச்சிருப்பான். அவனு ட்ரிபிள் கில். அவனுக்கு மட்டும் வால் பேங்க் வந்தது. ஆனால் சத்தியமாக சொல்கிறேனே சரி, உன் பாக்கெட்டில் நின்றுருக்கணும், அதை ஒரு ஷார்ட்டாக எடுத்து போட்டிருப்பேன் ஃபஸ்ட்டு டெத்து அப்படின்னு. ஐயோ 2 பேர் சுற்றுறானுங்க. டிபி கண்ணை வச்சு அவன் சாவடிச்சான் அவ்வளோ தூரத்துலேருந்து. எப்பட்றா டேய் டேய் நான் அடித்தா மட்டும் எப்பட்றா அவனுக்கு சாவடி? இவங்க மட்டும் ஸ்பியரில் இப்படி அடிக்கிறான். அவன் பாரு, அவன் மண்டைக்கிட்ட வைக்கல, ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டுருக்கான்டா. முடிஞ்சிச்சு. ப்ரைஸ் ஆகிடும். நல்ல வேலை சூடலை, இங்கே தான் இருக்கேன்னு காமிச்சு கொடுப்பான் போல. ஸ்ட்ரெயிட்டாக வரான்டா, அப்படியே நின்று பார்க்குறான்டா அவன். கன்னை போட்டு இன்ஸ்பெக்ட்லாம் நல்லா பண்ணுறானுங்களா, அடி மாட்டிக்கிறானுங்க, என்ன பண்ணுறது? இப்போ ஃபஸ்ட்டு போய் சாவம் ஒருத்தன். நான் இது கண்டிப்பாக ஒரு ஷார்ட்டாக எடுத்து போடுவேன். டங் அப்படின்னு ஒன்று கேட்கும். என் கண்ணு முன்னாடி அப்படியே நீ பரப்படா செத்து சப் அப்படின்னு ஒரு சவுண்டு. பாமே பிளான் பண்ணிட்டானுங்க. ஐய டே பின்னாடிலேருந்து வந்துட்டான்டா. சை நீ தானே? பின்னாடி போய் பின்னாடி லெஃப்டில் கண்டெய்னருக்குள்ள ரைட்டில். இங்கே உள்ள இல்லை வெளில ரைட்டில் ரைட்டா முடிச்சு விட்டான். அதெல்லாம் பண்ண முடியாது, அதனால தான் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன் லெஃப்டில் ரைட்லன்னு. ஏய் எப்படி அடிக்கிறானுங்க? என் கூட வாடா, இங்கடா. அங்கே நின்னா சப் அடிஸ்டாண்டா டே. நல்ல வேலை கரெக்டாக திரும்பி பார்த்தேன். நீ சாவது ஒரு எடிட்டாக எடுத்து போட்டுருவேன். அந்த இதுன்னு ஒருத்தன் ஓடி வருவான்டா, குடு விஎம்பி எடுத்துன்னு. வாங்கடா, பாம்பு பிளான் பண்ணிட்டானுங்கடா, எவனோ வாங்கடா. எதுடா மிஷின் இதுவா? பின்னாடி ஒன்றும் இல்லைடா. டே பாம் எங்கடா பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க? அட பாவீங்களா, இவ்வளோ தூரத்தில் பிளான் பண்ணி வச்சிருக்கான்டா அவன். இன்னொருத்த எங்கே இருந்தான் தெரியலையே, அவனை ஏன் சாவச்சிருக்கான். கூடிய வாடா ஃபஸ்ட்டு போய் செத்துறாதரா. ஃபஸ்ட்டு கில்லு நீ, ஃபஸ்ட்டு டெத்தும் நீ தான். அவனு இதில் இங்கே வா அவன் போடா இங்கே வாடா. இங்கே பி இந்த ஏரியாவில் அவன் ஃப்ளாஷ் பண்ணி தூக்கி வச்சான் கரெக்டாக. என்ன கிரெனேட்ரா அது, அவ்வளோ பெருசாக இருக்கு பார்க்க. C4டா அது. போனதான் என்ன பண்ணா, அதே மாதிரி அவன் மேலே இருந்து அப்படி கீழே ஒழிஞ்சிருந்தேன். வந்து ஸ்பேருக்கு சந்திர C4 போட்டு C4ல செத்தியாடா? எப்பட்றா அவ்வளோ அசிங்கமான சாவுப்பா.
சாப்பர் எடுத்துன்னு வந்தான்டா. அவ்வளோ ஸ்பீடாக போடுறா சுட்டான் சாப்பரில். மித்தோஸ்கோப் அனுப்பிச்சிருக்கான். அதான் நம்ம டீம்மேட் மட்டும் எப்படி நல்லா இருக்கானுங்க பார்த்தியா? வெளில போயிட்டே இருக்கானுங்க 1-2. இப்போ MVP கோஸ்டி கேமரு. ஆமாம், என்ன காஜிலாக்கு எதுக்குடா பெல்ட் போட்டு விட்ருக்கானுங்க? கன்னு அவராம இருக்குது. சை என்ன பண்ணுறது? அப்படியே நல்ல டீம்மேட்டாக கிடைக்கணும்டா. எல்லாம் இப்படி கிடச்சா எப்படிறா? அந்த வீடியோ டெலிட் பண்ணி இந்த மேட்ச்சை ஜெயிப்போம். எல்லாம் பார்த்தா பார்க்க மாட்டாங்க. பார்த்து தோக்குற வீடியோ ஃபஸ்ட்டு போட்டு ஜெயிக்கிற வீடியோ அடுத்து போடுவோம். அப்போ தான் ஃபுல்லாக பார்ப்போம். ஜெயிச்சானா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. சமிட்ரா சூஸ் பண்ணுறா. ஃபினி என் கால் எடுக்கல. ஃபினி பெஸ்ட் பிளேயர் கோட்டு. ஆப்போசிட் டீமில் டெட் டூலும் அப்புறம் இது பெஸ்ட் பிளேயர் கோட்டு. அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு போட நெஞ்சு காட்டிட்டு எத்தனை வேண்டாம். என்னது அவங்களாம் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க பேர் பாருங்களா பின்னாடி வருங்களா? அழுத்து எப்படா? தேங்க்யூ. செத்துட்டியடா. கரெக்டாக அவனை சாப்பிடுச்சேன். வெற்றி நம்மது. எப்படா எடுத்தான்? மேலே ஏய் குரூப்பாக எகிரி குதிக்கிறானுங்கடா டேய். அம்மா பின்னாடியே சுத்தம். வந்துட்டோம். காப்பாற்றிட்டோம்டா. கால்படாதா எமிலிசம்மா 2-1 தான். ஏய் அவனுங்க எடுக்க போறானுங்கடா. நான் விடுவேனா? ஏ மேலே இருக்கான்டா. கரும்பு பிடிச்சவன் மேலே நிற்கிறான்டா. சாப்பிட ஒரே தாட்டில் சுற்றுறான். அதுக்கு எதுக்கு வரணும்? ஏய் சி நல்ல வேலை அவன் போட்ட பாம்பு என்னை காப்பாற்றி விட்டுச்சு. சூப்பரா. ஆஃப் பாயிண்ட் வந்து பிடிச்சிட்டாண்டா. அங்கே இன்னும் சிபிஆரில் ஃபைன்ஸ்ன்னு வச்சாண்டா. எவனா இருக்காங்க? பின்னாடி என்னை மட்டும் கரெக்டாக அடிக்கிறான்டா அவன். டார்கெட் பண்ணி என்னை மட்டும் சாப்பிடுச்சான் ஃபஸ்ட்டு. MG42 டேய் சை டிஃபெண்டர் போட்டு விட்டான்டா. அந்த ஷீல்டு கர்மத்தை போட்டு விட்டான். புல் ஷீட்
ஸ்ட்ரெயிட்டா ஓடி வந்து என்ன சாவடிக்கிறான்டா. நீ உள்ளதானடா ஓடுன, நான் பாட்டு வெளில நின்னுந்தேன்டா. ஏன்டா என்ன சாவடிக்கிறான் கரும்பு ஜாலியா உள்ள ஓடிட்டு வேற உன்ன சாவடிக்காம என்ன மட்டும் சாவடி. சரி அவனுக்கு கேம்ப் அடிக்க ஆரம்பிச்சானுங்கன்னா எதுவுமே பண்ண முடியலடா. இந்த மாதிரி கேம்ப் அடிக்கிறானு எதுவுமே பண்ண முடியல. அவனுக்கு கேம்ப் அடிச்சான். பியூரிஃபயர் எத்தனை வரான் பின்னாடி வரியா. நான் சாவடிச்சிட்டேன் 4-5 பேரை. 4-5 சரி 2-3 பேரை சாவடிச்சேன். 4000 பேரை சாவடிச்சிருக்கேன். அதையும் நினைச்சேன். ஐயே நாய் சாரி நாய் சாவடிக்க வேண்டிய நிஜமான ஜீவன் என்னை கெட்டது யூஸ் பண்ணி என்னை சாவடிச்சிட்டானுடா. முதுகுலேயே சுட்டு. டேய் ஃப்ளேம் ப்ரோ சி என்ன கரும்புடா மாவட்டாது. ஸ்பேம் அடிக்கிறான். ஆர்பிடியில் போட்டாங்க பாரு. அவன் நம்ம மேலே சுட்டா கூட பரவாயில்ல, அவன் கீழே சுட்டுன்னு வரான்டா ஜாலியா. டேய் டச் விட்டு போச்சு பாருங்க. 1.5 வாரம்ல விளாடி நான் கம்மியாக ஆடுறேன்டா. நாய் வருதா நம்ம நாய் தூக்கி அடிக்கிற நாடா. அது டீம்மேட்டு சைக்கோ. டேய் சைக்குடா நம்ம டீம்மேட்டு. நாய் என்ன சுட்டுன்னு வரான்டா அவன். நான் எனிமின்னு நினச்சி என்ன சுட்டுட்டு எனிமிக்கிட்ட போய் செத்துறான். சரி செத்துறான். என்னாச்சு என்னடா எம்மா அவனு 30 தாண்டா எடுத்துருக்கானுங்க பாவண்டா. ஸ்ட்ரைக்கர் அதை வர வச்சுருந்தேன் நான். ஸ்ட்ரைக்கர் ஏன்டா எனக்கு சிபிஆர் மாதிரி காமி இது. என்ன லீடர் போர்ட்லேயே காணும். ஏன்னா லாஸ்ட்டில் இருக்க 8 கிலோ வச்சுன்னு ரொம்ப இதுவாக இருக்குது. அவ்வளோதான். டீம்மேட்டை நல்லா கிடைக்க மாட்டேங்கிறானுங்க. நம்ம எப்படி நான் என்னடா போட்டோன்னு வந்துருச்சு. டீம் டெத் மேட்ச் தானே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆட்டம் என்ன வரும். சாணி 100 பேர் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் பேர் வச்சுன்னு வருவானுங்க பார்த்தா. சாணி 100 விஎம்பி இருக்கா. பாரு ஆப்போசிட் டீமில் ஒருத்தன் பேர் பாருங்களேன். சாணி 100 இன்வைட்டா கேமில் தான்டா இருக்கும். இன்வைட் இருக்குடா. இது டீம் டெத் மேட்ச்சு. மண்டையிலேயே ஆடா கருமு. என்ன சாவடிச்சானா போட்டானா. அவனை தான் சாவடின்னு பின்னாடியே ஓடி வந்தா அவனை போட்டான். ஆமா சாவடிச்சுட்டா அவனை. பண்ணுறா ஜஸ்ட் மிஸ்ரா பின்னாடி வரான். அவனை சாவடா. நான் ஜஸ்ட் மிஸ் செத்துருப்பேன். லெஃப்டில் ரைட்டில் காரு சொல்கிறதுக்குள்ளே ஓடி போய் செத்துட்டு வர. ஓ அதே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்க நோட்டம்.
பையனுக்கு பயமே இல்லை, போய் செத்துருவான் ஈஸியாக. அட கரும மேன என்ன கன்னுடா அது, தெர்மிட் மேக வச்சு சுற்றணும் பா. செம்மையாக ஆகுது இந்த ஃபோனு. அவங்களுமா பா ஸ்லைடு பண்ணுறதுக்கே இந்த கேமில் ஆகாது. இந்த கேம் இல்லை, ஃபோனில் ஆகாது. நிறைய லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டிங்கன்னா நல்ல ஃபோன் வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அது ஆர்சி ஃபண்டரில் ட்ரோன் இங்கேயோ வரும் பிரச்சனையோ. அவனுக்கு இன்னும் செத்துட்டியா சாவலியே? அப்போ நாயை கூப்பிட்டு விட்டான்டா சாவடிச்சு. ஏன்டா அவனை சாவடிக்கல நீ? அங்கே தான்டா நானும் இருந்தேன். ஏன் நாய் கருப்போம் பீங் மாதிரி தோக்க போகிறோமா? ஏன்டா போய் சாவறேன்? ரொம்ப நாள் ஆச்சுல விளையாடி. ஏன் எப்படி அடிச்சான் ஸ்மோக் கிரேனேட் போட்டதுக்கப்புறம்? இதே அழுத்தி பிடிச்சி சால்ட்ஸ்டா என்ன பிடிச்சோம். டெத் மிஷின்டா அப்பா சாவடிச்சிட்டா. டெத் மிஷின் சை பிபியை வச்சு அடிச்சிட்டான். அவ்வளோதான், நாளைக்குள்ள அவனுக்கு வின்னு. நாளைக்கு இல்லை எதுவுமே பண்ண முடியாதுடா. ஏய் புல்லட் கரெக்டாக காலி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரீ விட்டுறாதரா தம்பி. குடுகுடுன்னு ஒருத்தன் ஓடனாண்டா இப்போ என்ன சாவடிக்க ஒருத்துக்கு. டே அவன் அவன் செத்தான். கரெக்டாக போய் செத்துறான்டா அவனை சாவடிக்கிறதுக்குள்ள. நான் ராம் 7 பார்த்தேனே கோயிலுக்கு போகும்போது. இந்த கன்று ஒருத்தன் வச்சுருந்தான்ல ராம் 7. கோயிலுக்கு போகும்போது பார்த்தேன். ஏய் நெஜ கன்று மிலிட்ரி இருந்தாங்க. ஐயோ அது செம்ம வெயிட் இருக்கும்டானே. தருவாங்க, ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா தருவாங்க. அதுவும் நீ கண்டிப்பாக அதை கேட்ட ஆகணும். மேகசின் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும். மேகசின் எல்லாம் தரமாட்டானுங்க, வெறுமனவே தருவானுங்களான்னு தெரியல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. அவர் பாருங்க வந்தோடனே எப்படி விளையாடுவார்னா வாயிலே விளையாடுவார். அவன் இப்படி சுட்டான் அப்படி சுட்டான். என்னோட கண்ணில் புல்லட்டே இல்லை, என் மேக்சின் பறந்து போகுது எங்கேயோ அப்படின்னுவாரு. ஆட்டமே வரல, நான் விரிச்சனும் விளையாடினாலும் ஆட்டம் வரல அப்படின்னு செம்மையாக ஆடுவார். அவர் கூட ஆடினீங்கன்னா எல்லா மேட்ச்லையும் நீங்கள் லெஜெண்டரி தொட்டுன்னே இருக்கலாம். கிரானி மல்டிபிளேயர் கண்டுபிடிச்சிருக்கோம்டா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கிரானி மல்டிபிளேயர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அது நீங்க தான்டா வரணும். இன்வைட் பண்ணுறேன். இன்வைட் பண்ணுறேன்.
அதான் நான் சொன்னேன். சரி போடலாமா? கிரி நீ மேலே போயிடு. கிரி நீ மேலே போயிடு. சரி ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் விளையாடி. ஸ்னைப்பர் அப்படியே பறக்கும் பாருங்க. கீழே மாத்திரேன். ஏய் 25 மாத்திரம் ஏறா. 20 வச்சா நீங்கள் வின்னாயிடுவீங்க. 25 வச்சாதான் 2 இதுலயே நான் தோக்க முடியும், இல்லை வின் ஆக முடியும். சிதேஷ் நல்ல ஒரு பிளான் சொல்லிட்டா. நீ சாவாம ப்ரோ நான் ஃபோனே மாற்றிட்டேன் ப்ரோ, கேவலமாக இருக்கு. ஆமாம் புது ஃபோன் இல்லை, அவங்க பழைய ஃபோன். பழைய ஃபோனை புதுசாக மாற்றிட்டாங்க, கேவலமாக இருக்காது. கருணும் 8 மீட்டரா சாவுற HDR. அம்மா செம்மடி. எல்லாம் யூடியூப்ல பார்த்தேன்னா எப்படா இது போட்டு ஆடிக்கிறேன் மாதிரி ஒருத்தன். ஹேக் தானே யூஸ் பண்ணேன். செம்ம ஹேக் தெரியுமா? கூகுளில் தான் டவுன்லோட் பண்ணேன். ஹேஷ்டாக் ஃபிங்கர்லெஸ் HDன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் அவனுங்களே வச்சு விடாது. சாவடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க இப்போ ஹேக் ஆன் பண்ணுறேன். ஆமாம் ஏய் கர்மோ ஸ்கோப்புக்குள்ளே போய் ஸ்டக் ஆகிடுச்சா? ஏய் கர்மோ முட்டி போட்டான்டா ஸ்கோப்புக்குள்ளே போய். அட சை. இரு நீங்கள் 10 கிலோ எடுத்தீங்கன்னா டிஎல்ஜி எடுத்துன்னு. ஏய் சை வித்தவுட் ஸ்கோப் அடிச்சேன்டா. பட்டிருக்கும் உன் காலில் மிஸ் ஆயிடுச்சு. HDR எப்படா இருக்கு என் கண்ணு? இந்த கண்ணை வச்சு ஆடவே முடியாது. ஏய் கரு ஏய் சை ரீலோட் பண்ணும்போது அடிச்சிட்டான்டா. அது பாரு, அந்த கில்ல பாரு கிரி, அந்த கில்ல பாரு. சின்ன வயசுல நல்லா ஆடிட்டு இருங்க. அப்போ அந்த கில்ல பாரு, அவனா வந்து அடி வாங்கினான். அவனே சுத்தான, சும்மா சுட்டேன். நான் உன் மேல குறி வச்சிருந்தா அவன் மேல போய் லாக் ஆகுது எய்ம் பாட்டு. அரசை 10 கிலோ தெரியுங்களா? அடசை அடிச்சுட்டான்டா டேய். HDR எப்படிடா இருக்கு ரோஸ்? அடசை
அங்கேருந்து அடிச்சான். நல்லா இருக்குல்ல? ஓன் லோடு ஆகுது. என்னடா எவன் மொழியும் படம் மாட்டேங்குது, படவே மாட்டேங்குதுடா. நான் அடிக்கிறது படம் மாட்டேங்குதுடா கருமனுக்கும். பின்னாடிலேருந்து வந்துட்டான்டா அவன் ஒருத்தன். ஸ்லைட் ஆகிதானே அந்த இல்ல சை அடிக்க வேண்டியது. இப்போ வாங்கடா. ஆமா ஏய் மூமெண்ட் வர மாட்டேங்குதுடா. 2 வாரம் ஆடலடா கர்மம். இரா 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 இப்போ வாடா. எங்கடா பாக்குற? நின்னு பார்த்தேன் நான் ஜாலியா. பையன் லாக் ஆகிறான். பையனுக்கு அப்படியே லாக் ஆகுது, அப்படியே தெரிகிறாரு. அப்படியே டிஸ்கனெக்டட். நான் உன்னைதான் ஃபர்ஸ்ட் அடிக்கணும்னு எய்ம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவனை அடிக்க முடியாது. இல்லை ஏய் 2 பேரும் முடிவீங்களா? அடசை ரீலோட் பண்ணும்போது அடிச்சுட்டானுங்க கருமோ. என் தலைவன் எத்தனை கடைசி கில்லு கரெக்டாக குதிச்சான். எய்மில் கரெக்டாக குதிக்கிறான். அங்கேயே காப்பி பண்ணுறேன். காப்பி ஐடியா பட்டன் ஒன்று வரும். ஏய் அந்த கில்லு ஒன்று இப்போ வரும்டா. இதான் இரு. என்ன ஃபோன் மாத்துனடி? இதுக்கு வேஸ்ட் தண்டோண்டா. இது சாம்சங் A35 தண்டம் என்ன கருமன்னு தெரியல. P35 தெரியுது. என்ன பண்ணுறது? இதான் காப்பிலோட கூட எங்கேதோ. அதில் ஒரு கில்லு ஒன்று வந்துதுடா, செம்ம கில்லுடா. இங்கே பேர் உன்னை சுட்டுன்னு இருக்கேன். இவர் அங்கே பேரலுக்கு பின்னாடி நின்று இப்படி பார்த்துட்டு இருக்காரு. உன் மேல எய்ம் பண்ணிட்டு கன் இப்படி போகுது, கரெக்டா மண்டையில வாங்குறான். காப்பி பண்றது அவன்தான். காப்பி பண்ணிட்டியே? பண்ணிட்டேன். இதுல எப்படி பண்றது? இதுலயா பண்ற? எங்க கொடுத்த? ஐயோ ஆமா எங்க இருக்கு அந்த ஓல்டு ஏடிஎஸ் செட்டிங்ஸ்ல தானே? சொல்றேன். எனது எதுல? பேசிக்லியா? ஒன் டேப் ஏடிஎஸ் ஃபயரா? அது ஆஃப்ல தான் இருக்கு.
ஈரா பேசிக்கில் இருக்கேன். இப்போ என்ன பண்ணும், வெப்பன் செட்டிங்ஸ்னு இருக்கு. வெப்பன் செட்டிங்ஸ் அதெல்லாம் இல்லை. பேசிக்கில் லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்துருக்கீங்க. ஏடிஎஸ்னு வரும். ஏடிஎஸ்ல நீ எது வச்சிருக்கேன்னு சொல்லு. டாப் டு ஹோல்ட் ஏடிஎஸா, டாப் ஏடிஎஸா, ஹைப்பர் ஏடிஎஸா? ஏடிஎஸ்ன்னு கருமத்து எதுவுமே வரலையடா. எது வரலையா? இல்லையே. போல்ட் ஆக்ஷன் வெப்பன் ப்ரீ இன்புட்டுக்கு கீழே இருக்கும் பாட்டா. என்னடா சொல்ற? ஆமா, அது கீழே இருக்கு. அது என்ன வச்சிருக்க நீ? டாப் டு ஏடிஎஸ். டாப் டு ஏடிஎஸ். டாப் டு ஹோல்ட் ஏடிஎஸ். டாப் டு ஹோல்ட் ஏடிஎஸ் சாடி போறேன். ஏன் என்ன பண்ணும்? இல்ல மச்சான், ஸ்கோப் நம்ம வந்துட்டு 2 டேப் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப வெளியே வரணும். அப்ப வந்துட்டு அது சாடி பத்த கில்லு இன்னொரு இங்க வந்துட்டேன். அது என்ன கொஞ்சம் ஈஸியா இருக்குதுல்ல. 2 தடவை அமுக்கணுமா? இப்ப நீ டாப் ஏடிஎஸ் வச்சிருந்தா 2 டைம் வந்துருந்தா. டாப் ஹோல்ட் ஏடிஎஸ் வச்சுனா நீ ஹோல்டு பண்ணிட்டே மூவ்மெண்ட் கொடுக்கலாம். எடுத்துட்டுனா ஸ்கோப் வெளியே வந்துடும். அந்த மாதிரி அது. அதுதான் எனக்கு ஸ்கோப்புக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சுன்னா எனக்கு பிடிக்காது கருமம். அதுதான் சொல்கிறேன். நீ டாப் அந்த ஹோல்ட் ஏடிஎஸ் போகிற ஆடி பேர். இதோ ஹெச்டிஆர் ஃபஸ்ட்டு வந்துட்டு மோனோலித்து ஓடபிள்யூசி சொல்கிறா உனக்கு. எக்ஸ்ஆர்பி ஒரு லோட் அவுட் சொல்லுண்டா இவனுக்கு. நம்ம மச்சான் எக்ஸ்ஆர்பி சாரி பரடி இவனே பண்ணி ரோஷன் சொல்லு. இவனே ரோஷன் சொல்றா. எக்ஸ்ஆர்பி சாடி பார் தரமா இருக்கும். நான் சொல்றேன் பார் லோட் அவுட். எக்ஸ்பிஆர்ரா? எக்ஸ்ஆர்பியா? எக்ஸ்பிஆர். நான் எக்ஸ்பிஆர் எக்ஸ்ஆர்பி எக்ஸ்பிஆர் அதான். எங்கடா இருக்கு? எதுலடா? இதோ இதில். செம்மையாக இருந்தது. அவன் சொன்னான்டா, நல்லா இருந்தது. ஆனால் என்ன ஸ்கோப் போட்டு வெளில வரணும். ஐயோ இதெல்லாம் நமக்கு வேலை. செம்மையாக இருந்தது. ஃப்ரீ ஃபயர் விளையாடலாமா இதை வச்சு? அது என்னோட இரு, நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு தெரியும். சேவில் இருக்குது, சேவில் இருக்குது. எக்ஸ்பிஆரா? யூடியூப் வீடியோ எடுத்துனேன். இப்படி கத்துறேன். ஆமாம், இந்த இரு உனக்கு லோனோ காமிச்சுட்டு இருக்கேன். அப்கிரேடே பண்ணல எக்ஸ்பிஆர். எப்படின்னு சொல்லு. 12,000 வச்சுருக்கான் மோனோலித் சப்ரஸர். ஆமாண்டா, அவ்வளோ வச்சுருக்கான். 12,000 வச்சுருக்கான். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ, அப்புறம் பார்த்துக்கோ. அப்படியே 5,000 வச்சுருக்கேன். சரி, ஏதோ ஒன்று வச்சுக்கோ. யூடியூப்ல ஃப்ளெக்ஸ்லாம் பண்ணுற பற்றி 5,000 வச்சுருக்கேன்னு. நான் 100 தான் வச்சுருக்கேன். அதை 100 நான் எவ்வளோ வச்சுருக்கேன்? நான் வச்சுருக்கேன் எல்லாமே ஏதாவது கண்ணுக்குள்ள போய் பார்த்தா எல்லாமே நம்பர். அவன் எடுத்த ஃப்ளெக்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஆமாண்டா, எல்லாமே அப்கிரேட்ல பண்ணிருக்கேன். எல்லாமே ஃபுல் மேக்ஸ்ல தான் வச்சிருக்கேன். எல்லா ஏதோ பண்ணுங்கடா. டேய் போடுமாடா. என்னடா கம்மியா தான் இருக்குது. 13,000 இருக்குடா. 13,000 இருக்குடா, கம்மிடா. ஆமாண்டா, 13,000 கம்மிடா. ரொம்ப ஏத்துடா, ரொம்ப கம்மி 13,000லாம். என்ன பண்றது? யாரே ஆயிட்டு காடம் பிச்சை போட்டிருக்கு. 13,000 மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பண்ணலாம். போடு, ஆரம்பி ஆரம்பி. ஆமாம் ஆமாம். ஃப்ரீ ஃபயரா? வாங்க, யார் வேணான்னு பார்ப்போம். ஒருத்தர் ஸ்கோப்புக்குள்ளே போய் மாட்டிப்போம். எப்படா ஸ்கோப்லேருந்து வெளில வருவேன்? அப்போ இது வெஸ்ட் வராது. டாப் அண்ட் ஹோல்ட் ஏடிஎஸ் அப்படின்னா அது தெரில. ஏதோ சொல்கிறேன், என்ன கர்மன்னு தெரில. யாரா அவன்? ஏய், ரெண்டும் ஒன்று தான்டா. நான் தான். அட பாவி, அங்கே ஸ்கோப் போட்டு உட்காந்துண்ணா.
ரோஸ் என்ன வீட்டில் இருக்கீங்க மண்டியிலே வாங்கினான் ஸ்பான் அண்ணன் அடுத்த செகண்ட் வாங்குறான் ஏய் சை மூமெண்ட் கொடுக்கறதுக்குள்ள அடிச்சிட்டான்டா அடசை நான் அப்படியே நின்றுவேன்டா ஸ்கோப் போட்டா அதான் எனக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் தம்பி எங்கே ஓடினே இருக்கீங்க பீ கண்ணா எவ்வளோ செம்மையாக அடிங்க பார்த்தல அவன் ஸ்கோப் போட்டு ஒவ்வொரு கார்னரில் கேம்ப் அடிச்சுட்டு இருக்கான்டா அங்கே பாடுறா 4-5 புல்லட் ஒரே செகண்டில் இறக்குறான்டா அவன் அங்கே பாடுறா டக்கு 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 அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது எனக்கு அப்படியே சை தோஸ்கோப் அடிக்கிறதுக்குள்ளே அடிச்சிட்டான்டா ஆமாம் அடசை குதிக்கலடா இவன் அப்படியே நின்ட்டான்டா கரு முடிச்சவன் அடிச்சிட்டான்டா டிடி முட்டி போட்டு நெட்டி பார்த்தேன் மேலே சுட்டுனேன் வேணா அவங்க பேர் எஜ்ஜில் ஒருத்தன் கேம்ப் அடிச்சேன்னு சார் அடிச்சுட்டான் முதுகுலேயே கிளாங்குன்னு வாங்கினான் பா 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 ஒரு ஃபுல் மேகசின் இறக்குறான்டா என் பாடியில் அப்படியே எனக்கு கிளாங் 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 அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது நான் மட்டும் அம்மா சை கிளாங் 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 நடிக்கிறான்டா அப்படியே ஆட சை கில் அடிக்கிறான்டா ஆனால் செத்துடுறான்டா ஈஸியா அவன்கிட்ட நான் போய் செத்துன்னு இருக்கேன் ஜாலியா சை கருமோ அட சை வந்து வித்தோஸ்கோப்பில் டொம்முன்னு வச்சான்டா ஸ்கோப் படாது அவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு அத்தனை அவ்வளோ பெரிய ஸ்கோப்பில் அடிக்கிற பத்தியா யார் அவன் பா யார் அவன் சி 20 கிலோ முடிஞ்சிருச்சா 7 நானாச்சும் முன்னாடி ஆடினது இல்லை எல்லாச்சும் முன்னாடி ஆடி இருக்கேன் அந்த லேவுக்கு டாப் டு ஓல்டு ஏடிஎஸ் தான் நான் நொட்டுது நொட்டுதுன்றேன்
ரேங்க் சொன்னா என்ன சொன்ன பாரத் என்ன பண்றது? பண்ணாங்க. சொன்னா போய் சாகும். ஐயே எக்ஸ்பியர் ஐஜாக்டா 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 கை கரும்பு பிடிச்சவனுங்க நியூட்லான்னு ஏன்னா நியூட்டன் கரும்பு பிடிச்சவனுங்க நியூட்டவனு எனக்கு அப்படியே வருது வாயிலேருந்து ரெட்டா ரெட்டா வருது. யூடியூப் எடுத்துட்டு இருக்கிறதுனால வரமாட்டேங்குது. கிரீன்ரா இது ரெட் இல்லடா. நான் பச்சை பச்சையா வருதுன்னு சொன்னேன், ஏன் சிகப்பா வரலையான்னு கேட்பீங்க. பிபி 50லாம் அவ்வளோ ஆடுன என்னாலேயே எடுக்க முடியல. அப்பா ஸ்னைப்பர் என்னடா பண்ற? போய் செத்துட்டான்டா. டேய் ஈஸியாக வேணாங்கண்ணா. ஜெயிச்சிருவோம் மாறா. ஏன்டா அவன் விஜயத்துக்கு அடிச்சது இஎம்பி 0வா? நானும் 0 தான். எங்க கீழே அடிக்க முடியுது? நீ பாரு எப்பா. ஏய் 1 கிலோ எடுத்துட்டா. அப்பா அடி 2 கிலோடா. பெருமையா இருக்குடா 2 கிலோடா. ஐயா ஃப்ரண்ட் லைனாடா இது. டேய் முட்டி போட்டுனே ஏன்னாடா படிக்கல. முட்டி போட்டுனே ஏன்னாடா. நான் தான் காம்பேக்ட் தூக்கி வச்சாங்க மண்டையில். அம்மா சொப்புன்னு வாங்கினான் சாமடா கிரி. போய் செத்தல பின்னாடி தான் நின்று கொலாட்டரில் வச்சான். நீ 3 பேரும் லைனா சாவிச்சண்டா. டேய் பின்னாடிடா லெஃப்ட்லடா ஸ்ட்ரைக்கர்டா. ஏய் என்னடா இது? 8 கிலோ யூஎஸ் கேட்றா. டேய் எங்க போறா? எவனா அவன் போய் கில்லு கொடுக்குறது? டேய் மேலே ஏறி உட்காந்துங்கடா ஜாலியா. என்ன பண்றது? குத்துறாங்க குத்துறாங்க. டேய் குத்துறா அவனை. டேய் ஸ்னைப்பர்ல இருந்து எடுத்துட்டு அதான். ஐயோ டேய் சுடவே முடியலடா என்னால. ஏன்டா சுட முடியல? ஸ்கில் எல்லாமே போச்சுடா. அப்படியே இங்க பாரு ஃபயர் பட்டன் வாங்கிட்டு இப்படி இப்படின்றா சுடாம. வச்சான் இல்லையே எவ்வளோ? ஜீஸ் அம்மாடா டே. நீ அது 7 தடவை செத்துருக்க, நான் 10 தடவை செத்துருவேன். 3 கில்லு 10 தடவை செத்துருக்கேன். டேய் அவன் ஸ்னைப்பர்ல அங்கே உட்காந்து அடிக்கவே முடியல. ஸ்னைப்பர்ல அங்கே கேம்ப் அடிக்கிறான்டா அவன். செம்மடா. ஏய் கன்னு கரும மாறவே இல்லைடா. இந்த ஃபோனு ஸ்க்ரீன் இப்படி இருக்குடா அப்படி மாதிரி. டிஸ்பிளே கருமம் 20 ரூபாய் டிஸ்பிளே.
ஏய் லெஃப்ட்லடா ஓடாதடா அப்படி இரு கருமத்தை நாயை போய் ஓ ஓ ஓ அப்படின்றான். டேய் தம்பி நாய் கடிச்சிருச்சுடா. டேய் டேய் உள்ளடா பெட்ரூம்ல ஒருத்தன் படுக்கணும் பாரு உனக்காக போய் யாரா அவனு உட்காரு இல்லை வா பா நாய் கூப்பிட்டு அடுத்த செகண்ட் மண்டையிலே வச்சான். நல்ல வேலை கஷ்டம்டா அவன் ஸ்னைப்பர் வச்சிருக்கான். ஏய் எப்படி அவன் உள்ள ஸ்பீடாக சொல்கிறான் கண்டுபிடிச்சவன் உள்ளேருந்து சாவடிச்சுதான். ஏஜென்ட் கார்டர்லாம் அட கருமத்தை. டேய் கிரீஸ் நிக்கோ அவன் இன்னும் சொல்றேன்னு என்ன சார் டேய் அதை தான்டா இவ்வளோ நேரம் சொல்லினுங்கிற ஸ்னைப்பர் ஒருத்தன் இருக்கான்டா. அப்பா சுவாமி மண்டையிலே விட்டாங்க. வெறுப்புடா எனக்கு. ஏங்க பவர் பாண்டியே அப்படின்றான். ஏய் எல்லாம் வெளில சுத்தின்னு அட கரும்பு 17 தடவை ஏ அது இல்ல கில்லு நிறைய எடுக்கிறேன்ட்டு போய் செத்துட்டு கில் எடுத்துறான்டா பாம்புல. பாரு நம்ம என்ன வாங்குறோமோ கொடுத்துடணும்ல. நான் ஒரு கில் எடுத்தா ஒரு கில் கொடுத்தேன் அவ்வளவா. எம்இபி நானா பாரு நம்ம 3 பேருமே வரவே இல்லை. மாஸ்டர் எம்இபி ஃபுல் ஃபார்ம் மாஸ்டரா வைஸ் பிரசிடென்ட் இரு கில்லெல்லாம் சொல்லட்டுமா? இரு இங்கே பாரு ரோஷன் 3 கில்லுக்கு 13 தடவை செத்துருக்கான். இவன் செம்ம ஆனால் கிரி 12 கில்லுக்கு 13 தடவை செத்துருக்கான். கில் ரேஷியோ செக்ஸ் ரேஷியோ நான் பாரு 17 தடவை செத்துட்டு 9 கில் எடுத்திருக்கேன். ஆமாடா கை கொடுத்தே அவன் 12 கில் எடுத்திருக்கான்டா. ஓடி போயிட்டு ஒருத்தனை சாவடிச்சுட்டு செத்துறான். ஏ கிராணி ஆடலாம்டா செம்மையா இருக்கும்டா. இப்போ ஆமா அது விளையாடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா இது கிராண்ட்மா இல்லை கிராணி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ கிராணி போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிராணி தான் போடுவாங்க. 1 மணி நேரம் வீடியோடா. யார் பார்க்க போகிறான்னு தெரியல. பார்க்குறவங்க புண்ணியம். வாடா சரி பை ஃப்ரெண்ட்ஸ். ஏய் இது என்னடா வீடியோ ஆஃப் பண்ண முடியல. சப்ஸ்கிரைபர்ஸ் கூட பேசிக்கிறேன்டா நம்ம கூட இல்லைடா அப்பா. ஏய் இது என்னடா கருமம் என்னாச்சுடா? அங்கே தான்டா இருக்கு வீடியோ ஆஃப் ஆக பண்ணிக்கிறா. டிஸ்பிளே ஃபுல் என்னடா அமினே டேய் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎம்எம் டா பாய்.